السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين. ما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. صدق رسول النبي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகுமாறு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே அவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நாம் எந்த அளவிற்கு அந்த இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றுகின்றோம் என்பதை கூர்ந்து நோக்குகின்ற போது பெயரளவில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம். பெயர் முஸ்லிம் பெயராக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தாத செயல்பாடு. எதை இஸ்லாம் கட்டளையிடுகிறதோ அந்த செயல்களை விட்டுவிட்டு வேறு செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக நாம இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இஸ்லாமிய நாடுனா சவுதி அரேபியாங்க, அதுக்கப்புறம் மலேசியா, இது மாதிரி நம்ம சொல்லுவோம், பங்களாதேஷ், இது மாதிரி நாடுகளை நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒருவர் ஆய்வு செய்திருக்கிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய ஹுசைன் அஸ்ஹரி என்பவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். முஸ்லிம் நாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றன, இஸ்லாமிய சட்ட விதிகளை, நெறிமுறைகளை எந்த அளவிற்கு பின்பற்றுகின்றன என்று அவர் ஆய்வு செய்கின்ற போது, இஸ்லாமிய நாடுகள் முதன்மையான இடத்தில் இல்லை. மாறாக மற்ற நாடுகள், அதாவது நியூசிலாந்து, அதற்கு அடுத்தபடியாக லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு, இதுதான் முதன்மையாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அயர்லாந்து, ஐஸ்லாந்து, பின்லாந்து, அதனை தொடர்ந்து 6வதாக டென்மார்க் இருக்கிறது, 7வதாக கனடா இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது இது எப்படி ஆய்வு செய்யப்பட்டது, எப்படி கணக்கில் கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் சொன்னா என்ன, முதல்ல வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத் இது மட்டும் கிடையாது. இதை மட்டும் புற விஷயங்களை நாம் வைத்துக்கொண்டு நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனை தாண்டி அஹ்லாக், கொடுக்கல் வாங்கல், மக்கள் மத்தியில நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இவற்றையெல்லாம் வைத்துதான் ஒருவர் முஸ்லிம் என்று கருதப்படும். உண்மையான மூமினாக அவர் தான் கருதப்படுவார். அப்போ ஒருவர் தொழுகின்றார், நோன்பு நோக்கின்றார், வியாபாரம் செய்யறார், எல்லாம் செய்யறாரு. ஆனா அவர் பேசினா பொய் பேசுறாரு, மக்கள் மத்தியில கொடுக்கல் வாங்கல்ல தகராறு செய்யறாரு, சொன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்லை, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்கிறார், பிறரை ஏமாற்றுகிறார், வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார், 2ஆம் தர பொருள்களை விற்பனை செய்து கொண்டு அதை முதல் தரம் விற்பனை செய்கிறார். இப்படி இருக்கும்போது இவர் எப்படி உண்மையான மூமினாக இருக்க முடியும்? ஆக மூமின் என்பவர், முஸ்லிம் என்பவர் இப்படி இருக்க முடியாது. இதை வைத்து அளவுகோல் கிடையாது. இப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதை வச்சு அளவுகோல் கிடையாது. மாறாக மக்கள் மத்தியில எந்த அளவிற்கு அவர் நடந்து கொள்கிறார், மறைமுகமாக அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துதான் அவர் முஸ்லிம் என்று கருதப்படுகிறார், மூமின் என்று கருதப்படுகிறார்.
எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, அந்த அடிப்படையில் தான் இந்த பேராசிரியர் ஹுசைன் அஸ்கரி என்பவர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த வகையில தான் அவர் ஆய்வு செய்து நமக்கு முடிவுகளை சொல்கிறார். ஆக முஸ்லிம் அல்லாத நாடுகள் கூட அந்த கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள், அஹ்லாக்குகள் இவற்றிலே நடுநிலையான போக்கை கடைபிடிக்கின்றன. ஆனால் முஸ்லிம் நாடுகளே அவ்வாறு இருப்பது கிடையாது. போய் பேசுறான், ஏமாத்துறான், அடுத்தவனை சுரண்டி வாழ்கின்றான். இப்படி எத்தனையோ ஏமாற்று வேலைகளை, தவறான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். அதனால இதை வைத்து ஒருவர் முஸ்லிம் என்று கருதப்பட முடியாது, அவர் மூமினாக ஆக முடியாது. மலேசியாவை எடுத்துக்கொண்டால் 38வது இடத்துல இருக்கு. அப்படி வரிசையா வருகின்ற போது மலேசியா 38வது இடம், குவைத் அப்படின்னு சொன்னா 48வது இடம், பஹ்ரைன் 64வது இடம், அதையும் தாண்டிதான் சவுதி அரேபியா 131வது இடம். நம்ம முஸ்லீம் நாடுன்னு சொன்னா உடனே என்ன சொல்லுவோம்? சவுதின்னு சொல்லுவோம். ஆனா அதனுடைய பிளேஸ் எவ்வளவு? 131வது இடத்துல இருக்கு. அப்படின்னா என்ன? எல்லாம் தொழுகிறாங்க, வணங்குறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. ஆனா மற்ற செயல்பாடுகள் இஸ்லாமிய செயல்பாடுகளாக இல்லை. இன்று அங்கேயும் பல்வேறு, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் அங்கே வந்து விட்டது. பார் திறக்கப்பட்டு விட்டது. அதே போல கேளிக்கை விடுதிகள் வந்து விட்டன. இப்படி இஸ்லாம் எதை தடை செய்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சட்டத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நாடு சவுதி கிடையாது அப்படிங்கிற தகவலை அவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆக இப்படி பார்க்கின்ற போது 2016 தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு, அதுக்கு முன்னாலெல்லாம் நல்ல விதமா இஸ்லாமிய ஷரியத்தெல்லாம் முழுமையாக பின்பற்றக்கூடிய நாடாக இருந்தது. ஆனால் 2016 ஆண்டுல தொடங்கப்பட்ட விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில புதுமைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் புதுமைகள் நிறைய புகுத்தப்பட்டன. அந்த வகையில அதற்கு முன்பாக இல்லாத விஷயங்கள் எல்லாம் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அந்த வகையில பெண்கள் வாகனம் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சினிமாக்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. சினிமா தியேட்டர்கள், இசை நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டது. இது மாதிரி நிறைய புதிய கொள்கைகளை கொண்டு வந்தாங்க, புதிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதனால இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற அந்த நிலைக்கு அப்பாற்பட்டு அது சென்று விட்டது. அதுக்கு முன்னால ஆணும் பெண்ணும் கலக்காமல் அவர்கள் தனித்தனியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது ஆணும் பெண்ணும் கலந்து பொது நிகழ்ச்சிகள்ல ஆண்கள் பெண்கள் கலந்து அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இஸ்லாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம், ஆனா இஸ்லாம் இல்லை. முஸ்லீமா இருக்கிறோம், ஆனா இஸ்லாம் இல்லை. அதாவது இஸ்லாம் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த நடைமுறைகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பின்பற்றவில்லை. அப்படி பார்க்கின்ற போது இன்றைக்கு பொய் பேசுவது, மோசடி செய்வது, ஹராமான வியாபாரங்கள் செய்வது, குறிப்பாக போதை பொருட்களை கடத்துறது, வியாபாரம் செய்யறது, அதெல்லாம் முஸ்லிம்கள் செய்யறாங்க. வட்டி வாங்குறாங்க, எந்தவித கவலையும் இல்லாமல் வட்டியை வாங்குறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை, இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முஸ்லிமாக நாம் இருக்கிறோம், ஆனால் இஸ்லாம் நம்மிடம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களெல்லாம் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்களுடைய நடைமுறைகளை பார்த்து முஸ்லிமாக வந்தாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கின்ற போது, நான் குரானை படிச்சேன், அதை சிந்திச்சேன், அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களை பார்த்து வரக்கூடியவர்கள் மிக மிக குறைவு என்று சொன்னா, அப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை முற்றிலுமாக பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்துல அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதை பார்க்கின்ற போது நாம் வருத்தப்படாமல் இருக்க முடியாது. அப்ப வியாபாரம், இன்றைய காலகட்டத்துல வியாபாரம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுலதான் நிறைய பேரு தவறு செய்கின்றார்கள், பொய் சொல்கின்றார்கள், மாற்றம் செய்கின்றார்கள், தவறான பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள், கூடுதல் குறைவு செய்கின்றார்கள். எல்லாமே இந்த வியாபாரத்துலதான்.
ஏன்னு சொன்னா பணம் எங்கு வந்து விடுகிறதோ அங்க தக்குவா இறையச்சம் தூரமா போயிடுது. வியாபாரம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா இந்த தொழுகை வணக்கம் அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒதுக்கி வச்சுட்டு பணம் தான் முன்னிலை. அப்ப அந்த பணத்தை பெறுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் அதை நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு நினைத்து கொண்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான், வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தார் வலன்னாஸ் யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ்வஸனுஹும் யுக்ஸிரூன். மக்களிடமிருந்து அளந்து வாங்குகின்ற போது முழுமையாக வாங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கின்ற போது அதிலே குறைவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அவர்கள் ஒரு நாள் விசாரணை நாள் இருக்கிறது என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டாமா, அதை அஞ்சு கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த நாளில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், விசாரணைக்காக நிறுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி எச்சரிக்கிறார். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது முஸ்லிம்களிடத்தில் பெயரளவில் அந்த பேர் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகள் இல்லை, இறையச்சம் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கின்ற போது நாம் வருத்தப்படாமல் இருக்க முடியாது. கரியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் சில இடங்கள்ல எங்கெல்லாம் கண்காணிப்பு கேமரா இருக்கிறதோ அதை பார்க்கின்ற போது நம்ம கொஞ்சம் உஷாராயிடும். இந்த இடத்துல எதுவும் செய்யக்கூடாது, நம்மள கேமரா பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த கவனம் வருது. ஆனால் கேமரா இல்லாத இடங்கள்ல நம்ம தைரியமா தவறு செய்ய முற்படுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மறந்தோம். அப்ப இந்த தக்குவா இறையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்போதும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் இருந்தா நம்மள எப்போதுமே அது வழிநடத்தி கொண்டே இருக்கும். இறைவன் பார்த்து கொண்டு, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அச்சம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சிறு வயதிலேயே இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். யாபு நைய என்று அழைத்து பேசுகின்ற போது அது சிறு பிராயத்திலேயே என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். யாபு நைய, என் அருமை மகனே அப்படின்னு சொல்லி சிறு பிராயத்திலே உள்ள தம்முடைய மகனை அழைத்து அவர் சொல்கின்றார், இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு கடுகளவு ஒரு விஷயத்தை நீ ஒரு பாறைக்கு அடியில் இருந்து செய்தாலும், அல்லது வானங்களுக்கு மேலே இருந்து செய்தாலும், பூமிக்கு அடியிலே இருந்து செய்தாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அதாவது அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாம நம்ம ரகசியமாக ஒரு நன்மையை செய்கின்றோம் அல்லது ஒரு தீமையை செய்கின்றோம். அது அண்டர் கிரவுண்ட்ல செஞ்சாலும் சரி, அல்லது வானத்துல இருந்து ஸ்பேஸ்ல உட்கார்ந்து செய்தாலும் சரி, அல்லது கடலுக்கு அடியில இருந்து செய்தாலும் சரி, பாறைக்கு அடியில இருந்து செய்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்து விடுவான். அதாவது நாளை மறுமையில அந்த விசாரணை நாளையில நமக்கு முன்னால் அது வைக்கப்படும். அந்த அடிப்படை நம்ம பார்க்கின்ற போது நம்முடைய நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லாமே அல்லாஹ் தஆலா கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த இறையச்சம், அந்த இறையச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் அது நம்மை எப்போதும் வழிகாட்டி கொண்டே இருக்கும், வழிநடத்தி கொண்டே இருக்கும். அது நேரிய பாதையை நோக்கி அழைத்து கொண்டே செல்லும். அந்த இறையச்சத்தை நாம் கைவிட்டு விட்டால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் வாக்குறுதி கொடுக்கலாம், அதுக்கு மாறு செய்யலாம். இப்படி மனிதர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். ஆக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே வெளி தோற்றத்துல தொழுகின்றார்கள், வணங்குகின்றார்கள், இபாத் செய்கின்றார்கள். ஆனால் அந்தரங்கத்துல இஸ்லாம் அவர்களிடத்துல இல்லை. அப்ப அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இறையச்சம் தான் நமக்கு வழிகாட்டும். அல்லாஹ் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த அச்சம், அந்த அச்ச உணர்வு தான் நம்மை சீரான வழி நடத்தும். அப்ப வியாபாரத்துல நாம் செய்கின்ற போது வியாபாரம் செய்கின்றோம், அதுல மோசடி செய்து விடாமல் அதை நல்ல முறையில நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில வியாபாரம் செய்தால் அது குறைவான லாபமாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலே பரக்கத்து கொடுக்கும். அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்து கொடுக்கும். ஏமாற்றி எப்படியாவது இதை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நினைத்தால் மன் கஷனா ஃபலைஸ மின்னா,
யார் நம்மை ஏமாற்றினாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பது, அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை மிக வன்மையாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எச்சரிக்கின்றார், மிக கடுமையாக எச்சரிக்கின்றார். அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று சொல்கின்றார். ஆக ஏமாற்றுவது என்பது கூடாது என்பதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். இன்றைய காலத்தில் பணத்தை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய பேர் தவறான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, லயத்தியன்ன அலன்னாசி ஸமான் லா யுபாலில் மரு பிமா அகதல் மால அமின் ஹலால் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள், அது ஹலாலா ஹராமா என்று அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். இது ஹலாலானதா நமக்கு, இது ஹராமா அப்படிங்கிறத பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படி அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இத்தகைய காலகட்டத்தில் வாழ்கின்ற நாம் நம்முடைய பொருளாதாரம், ஈட்டுகின்ற பொருளாதாரம் ஹலாலானதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நாம் ஈட்டக்கூடிய பொருள் ஹலாலாக இருந்தால் நமக்கு அது நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹலாலாக இருக்கின்ற போது நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அதுவே ஹராமாக இருந்தால் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எச்சரிக்கையாக இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இன்று நாம் எவ்வளவோ மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள்லாம் நல்லா தொழுகிறார், நிறைய நன்மைகளை சேகரிச்சுட்டாரு, நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய அவர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். அதாவது சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, முஃப்லிஸ் ஓட்டாண்டி திவால் ஆனவர்னா யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. திவால் ஆனவர், அதாவது ஒண்ணும் இல்லாதவர். அப்ப அங்க பொதுவாக திவால் ஆனவர்னா யாரு? மஞ்சள் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கப்படும்? இது மாதிரி வியாபாரத்துல பொருளாதாரத்துல நஷ்டம் அடைந்தவர், ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நஷ்டமா போச்சு, கடன் நிறைய இருக்குது, அவர் தான் திவால் ஆனவர் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில சகாபாக்களும் அப்படிதான் சொல்றாங்க. காட்ட திருகம் இல்லையோ, எந்த பொருளும் இல்லையோ, அவர்தான் திவால் ஆனவர் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில அப்படி கிடையாது, நாளை மறுமையில ஒரு அடியார் வருவார், அவர் நிறைய தொழுகைகளோடு, நிறைய நோன்போடு, ஜகாத்தோடு வருவார். அதாவது நல்லா தொழுதிருப்பார், நோன்பு நோட்டிருப்பார், ஜகாத் எல்லாம் கொடுத்திருப்பார், இதெல்லாம் கரெக்டா செஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வருவார். ஆனால் அவர் கது சதமஹாதா வ கதஃபஹாதா வ அகல மாலஹாதா வ சஃபக தமஹாதா வ லரபஹாதா. அதாவது சில பேர் அவரு என்ன செஞ்சிருப்பாரு, திட்டிருப்பார், சில பேரை திட்டிருப்பார், அதுக்காக எந்த மன்னிப்பும் கேட்டிருக்க மாட்டார், அப்படியே விட்டுருப்பார். அது அவன் மனசுலயே வச்சுட்டு இருப்பான், நம்மளை திட்டான் அப்படின்னு சொல்லி அவர் திட்டிருப்பார். சில பேர் அவரு அவதூறு சொல்லி இருப்பார், அபாண்டமா பழி சுமத்தி இருப்பார். சில பேருடைய பொருளாதாரத்தை அவர் சாப்பிட்டு இருப்பார், அனுமதி இல்லாமல் சாப்பிட்டு இருப்பார், வஞ்சகமாக சாப்பிட்டு இருப்பார். சில பேருடைய அதாவது ரத்தத்தை ஓட்டி இருப்பார், அதாவது கொலை செய்திருப்பார், அல்லது அடித்திருப்பார். சில பேரை அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடித்திருப்பார். இப்படியான காரியங்களை, தவறான காரியங்களை செய்திருப்பார். இந்த நிலையோட ஒருத்தர் வருவார். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன செய்யப்படும்? இவனுடைய அதாவது அவன் நோன்பு தொழுகையோட வர்றானே, அவனுடைய நன்மைகளை எடுத்து இவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். கடைசியில பார்த்தாக்க இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவனுடைய நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய தீமைகளை, பாதிக்கப்பட்டவருடைய தீமையை எடுத்து இவன் மேல சுமத்தப்படும். கடைசியாக நரகத்திலே அவன் எரியப்படுவான். துரிக அலையி சும்ம துரிக பின்னார், பிறகு அவன் நரகத்திலே எரியப்படுவான். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சகாத்து கொடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது.
அதை தாண்டி எத்தனையோ செயல்கள் இருக்கின்றன. நாம் நம்முடைய உறவினர்களோடு எப்படி இணக்கமாக இருக்கிறோம், மற்றவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், எவ்வாறு பேசுகின்றோம், எவ்வாறு வார்த்தைகளை பேசுகின்றோம், அடுத்தவருடைய மனது புண்படி விதமாக பேசுகின்றோமா அல்லது அடுத்தவரை ஏமாற்றுகின்றோமா, நாம் சம்பாதிப்பது ஹலாலா, இப்படியாக எல்லா விதமான அஹ்லாக் சார்ந்த பகுதிகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி அவற்றை நாம் கவனிக்கின்ற போதுதான் நாம் உண்மையாகவே முஸ்லிமாக வாழ முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, நாம் எங்கு எந்த செயலை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நினைவோடு நாம் செயல்படுகின்ற போது நாம் எந்தவித தவறான பாதைக்கும் சென்று விட மாட்டோம். அப்படி எப்போதும் நற்செயல்களை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும். அந்த இரையச்சம் நமக்கு நேரான வழியை காட்டிக் கொண்டிருக்கும். எனவே நாம் பேரளவில் முஸ்லிம்களாக வாழாமல் மூமின்களாக எப்போதும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நல்லடியார்களாக இறை அச்சத்தோடு நாம் அனைவரும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.